விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியிருக்கிறார். கணக்கு கேட்டு ஆரம்பித்த கட்சிதான் அதிமுக, ஆனால் இப்போது அதிமுக தப்பு கணக்கு போடுகிறார்கள் என்று அதிமுக குறித்து மறைமுகமான விமர்சனத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். அண்ணாவையும் உங்கள் அம்மாவையும் மறந்து விட்டீர்கள் என்று அமைச்சர் ஐ பெரியசாமி அதிமுகவை விமர்சித்திருக்கிறார். இதற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் பதிலளிக்கும் வகையில் பேசியிருக்கிறார்கள். அதிமுக என்ற கட்சியே கணக்கு கேட்டதால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சிதான். 2026 முடிக்க வேண்டியவர்களின் கணக்கை முடித்து எங்கள் கணக்கை நாங்கள் தொடங்குவோம் என்று அதிமுக உறுப்பினர் கடம்பூர் ராஜு பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சந்திப்பு பேசுபொருளாகி இருந்தது. கூட்டணி உறுதியாவதற்கான வாய்ப்பு அப்படின்னு பேசப்பட்டது. எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வி எழுப்பிய போது அதனை அவர் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளவில்லை. கூட்டணி பத்திலாம் எதுவுமே பேசலன்னு திட்டவட்டமாக மறுத்து சென்றிருக்கிறார். ஆனாலும் அரசியல் நோக்கர்களுடைய பார்வை கூட்டணியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இந்நிலையில நேற்றே முதலமைச்சரும் இது குறித்து அடிக்கோடிட்டு காண்பித்திருந்தார். இன்றைக்கும் சட்டப்பேரவையில மறைமுகமான ஒரு பேசுபொருளாக இது மாறி இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? என்னென்ன பேசினாங்க? திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என்னென்ன பேசினாங்க? அதுக்கு அதிமுக உறுப்பினர்கள் தரப்புல இருந்து என்னென்ன பதில்கள், விளக்கங்கள், விமர்சனங்கள் கொடுக்கப்பட்டது? திலகவதி, தமிழ்நாடு சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் அரசு ரீதியான இந்த துறை ரீதியான விவாதங்களை விட அரசியல் ரீதியான விவாதங்கள் சற்று சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்தியிருக்கின்றேன்னு தான் சொல்லணும். இந்த கணக்கு தொடர்பான விவாதத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகவே நடைபெற்றது உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அமைச்சர் தங்கமணி இந்த டாஸ்மாக் சார்ந்த விஷயங்கள்ல வந்துட்டு பேசும்பொழுது, கணக்கு சார்ந்த விஷயங்களை வந்து பேசும்பொழுது அதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதாவது அதிமுக தொண்டர்கள் வந்து உங்களை நம்பிட்டு இருக்காங்க, ஆனா உங்களுடைய கணக்க வேறு ஒருவர் எங்கோ உட்கார்ந்து கொண்டு எழுதிட்டு இருக்காங்க, அதனால ஜாக்கிரதையா இருங்க அப்படின்றத அமைச்சர் தங்கம் தென்னரசு கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பேசியிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக தான், அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட சந்திப்புக்கு முன்பாகவே இந்த கணக்கு தொடர்பான விவாதம் சட்டப்பேரவையில எழுந்திருந்தது. இந்த ஒரு சூழல்ல நேற்று அந்த இருவருக்கு இடையான சந்திப்புக்கு பிறகு இன்று காலை ஊரக வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதாவது அதிமுக என்ற கட்சியே திமுகவுடன் எம்ஜிஆர் கணக்கு கேட்டதுனால்தான் தொடங்கப்பட்டது அப்படின்றத விவாதத்துல ஒரு முக்கியமா வந்து பேசியிருந்தார். அதற்கு பதிலளித்து பேசியிருக்கக்கூடிய அமைச்சர் தங்கம் தென்னரசு தான், அதிமுக கட்சி கணக்கு கேட்டதுனாலதான் தொடங்குது, ஆனா வந்துட்டு இப்ப நீங்க தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றத நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். அதற்கு பதிலளித்து பேசிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, 2026 முடிக்க வேண்டியவர்களின் கணக்கை முடித்து எங்கள் கணக்கை நாங்கள் தொடங்குவோம் அப்படின்றத சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த தப்பு கணக்கு போடுறீங்க அப்படின்றத நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டது அடிப்படையில் சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான் நேற்று சந்திப்பில் மத்திய உள்துறை அமைச்சருடனான இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட அதிமுக சட்டமன்ற கொறடா SP வேலுமணி சற்று நேரத்துக்கு முன்பாக தான் சட்டப்பேரவைக்கு வந்தார். அவர் இந்த விவாதத்தை மீண்டும் எழுப்பியிருந்தார். கணக்கு கேட்டு ஆரம்பித்த கட்சி அதிமுக என்றாலும், ஆனால் இப்போது தப்பு கணக்கு போறீங்கன்னு நீங்க சொல்றீங்க, ஆனால் எடப்பாடி பழனிசாமி போட்ட கணக்கு சரியாகத்தான் இருக்கும், கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த கணக்கு நிச்சயமா சரியா வரும் அப்படின்றத SP வேலுமணி தெரிவித்திருக்கார். அதன் தொடர்ச்சியாகத்தான் ஏற்கனவே அமைச்சர் ஐ பெரியசாமி, அதாவது நீங்க அண்ணாவையும் மறந்துட்டீங்க, உங்க அம்மாவையும் மறந்துட்டீங்க அப்படின்றத குறிப்பிட்டார். நாங்கள் என்னைக்குமே அம்மாவை மறக்க மாட்டோம் அப்படின்றதையும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தற்போது சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கார். இந்த கணக்கு தொடர்பான விவாதம் அரசியல் ரீதியாக இந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த சந்திப்பை ஒட்டி பல்வேறு சுவாரஸ்யமான விவாதமாக மாறி இருக்கிறது. 2026 முடிக்க வேண்டியவர்களுடைய
கணக்கை முடித்து எங்கள் கணக்கை தொடங்குவோம் என்றும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜும், அதே போல எடப்பாடி பழனிசாமி போடக்கூடிய கணக்கு நிச்சயமாக சரியாகத்தான் இருக்கு, நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க அப்படின்றத எஸ்பி வேலுமணி தெரிவிச்சிருக்காங்க. இது போன்ற பல்வேறு விதமான சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் தற்போது சட்டப்பேரவையில் அரங்கேறியிருக்கு. நிச்சயமா ஸ்டாலின், நீங்க சொன்ன மாதிரி சுவாரஸ்யமான வார்த்தை போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது சட்டப்பேரவையில. அது ஒவ்வொரு நாளுமே நம்ம பார்க்கிறோம். நாமும் யாருக்கு என்ன கணக்கு இருக்கிறது அப்படின்ற பொறுத்திருந்தே பார்க்கலாம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.